தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவரா பொங்கிட்டே இருக்கீங்களேடா! ஏன்டா நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நடுநிலையாளர் நக்கிகள் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. ஆனா ரியல் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஒரு டேஞ்சர் சைன் இருக்கு அப்படிங்கிறத வந்து வச்சிரணும் சரியா? அது இருக்கோ இல்லையோ, தாண்டி போய் நெறைய பேர் முட்டிக்க தான் போறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணும் அர்த்தம் இல்ல. அந்த மாரி தான் வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னா, அத இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம அடிக்கடி பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம வீடு, நம்ம லேண்டு அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்ட பத்தி ஒரு பாதுகாப்புக்கு அது குறைபாடு ஏற்படுதுன்னா, நம்ம அத வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். அந்த வகையில நிஜமாவே ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு செய்தியின் மூலியமா வந்து வெளிப்படுது. எப்பவுமே ஒரு ஊர போயிட்டு நம்ம வந்து ஆக்குபை பண்ண போறோம். ஆக்குபை பண்ண போறோம்ன்றதுனா தங்க போறோம்னு இல்ல. அத வந்து பிடிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஊர்ல போயிட்டு நம்பர்ஸா அதிகமா போயிட்டு செட்டில் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தொழில்கள்லாம் வந்து நம்மளோட கைப்பற்றணும். அதற்கப்புறம் முக்கியமா தொழில்லாம் கைப்பற்றிட்டு, அது நம்ம கையில இருந்து போகாம இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு லேண்ட வாங்கி எங்கேயோ செட்டில் ஆயிடணும். அந்த லேண்டையும் நம்ம கையில இருந்து யாரும் பறிச்சுக்க கூடாது அப்படின்னா, அரசியல் பவர் வேணும். அதனால இந்த கடைசியில நான் சொன்ன விஷயம், அல்டிமேட்டான விஷயத்த தான் தமிழ்நாட்டுல மத்த ஸ்டேட்காரங்க அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. நார்த் இண்டியன்ஸ் குறிப்பா வந்து பீகார்ல இருந்து நெறைய பேரு தமிழகத்தின் அரசியலே மாத்த போறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அதிர்ச்சிக்குள்ளான செய்தி. அந்த ஒரு செய்திய பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த காணொளிய நான் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ எலக்ஷன் கமிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு போடுறதுல நெறைய சீர்திருத்தங்கள கொண்டு வர போறாங்க. நெறைய பேருக்கு புது வாக்காளர் அட்டைலாம் வந்து சரிபார்த்து குடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோனே, அதுல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 6,50,000 லட்சம் பீகாரிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய உரிமைய வந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ பீகார் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பல வட மாநிலத்தவர் வந்து இங்க தங்குறாங்க, வேலை செய்றாங்க. அது நம்மளுக்கு எல்லாருமே வந்து தெரிய விஷயம். இதுல ஸ்டாட்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியில என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஏதோ வந்து கலப்பி விடுற மாரி இருக்கக்கூடாதுல்ல. வாக்காளர் அட்டை சீர்திருத்தம் வந்து செய்ய போறதுனால 6,50,000 லட்சம் பீகாரிகளுக்கு இங்க ஓட்டு போடும் உரிமை கிடைக்கப் போகுதாம். ஸோ தமிழகத்துல அரசியல தீர்மானிக்க போற அந்த 6,50,000 லட்சம் பீகாரிகள் யாருக்கு வாக்கு போடுவாங்க? அத பத்தி அப்புறம் பார்க்கறதுக்கு முன்னாடி 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட வட மாநிலத்தோர் இங்க வந்து தங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வாக்கு செலுத்தும் உரிமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போக போக அப்படியே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. அவங்க ஊருக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல கிளம்பி போகாம இங்க இருந்து அரசியல தீர்மானிக்கணும், தமிழ்நாட்டோட அரசியல தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தமிழக அந்த வாக்கு செலுத்தும் சக்தியில ஒரு 10% வந்து உயர்ந்துருவாங்க. ஸோ 10% அப்படிங்கிற சாதாரணம் தாங்க. 90% நம்ம இருக்குமே பெரும்பான்மை தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படிலாம் இல்ல. ஒரு அரசியல் போக்க மாத்துறதுக்கு 5 இல்ல 6% வாக்க ஒரு கட்சி வச்சிருந்துச்சுனாலே போதும். ஏன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகக்கும், அதிமுகக்கும் வெற்றி தோல்வி வாய்ப்ப வந்து தன்னுடைய 8.5% வாக்குகள் மூலியமா வந்து பல இடங்கள்ல வந்து மாத்தியிருக்காரு. டைரக்டாவோ, இன்டைரக்டாவோ. அந்த வகையில 10% வெளி மாநிலத்தர் குறிப்பா வந்து வடக்குல இருந்து வந்து இங்க தங்கியிருக்கவங்க வாக்குரிமை பெற்றுட்டாங்க அப்படின்னா, அவங்க ஓரளவுக்கு அந்த அரசியல்ல வரக்கூடிய ரிசல்ட் இம்பாக்ட் பண்றது மட்டும் இல்லாம, லிட்டரலி டிரெக்ட்டே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிங்க முடியும்? நீங்க ஓவரா பயமுறுத்துறீங்க அப்படின்னு நீங்க சொன்னா, இப்ப சென்னையில இருந்தே நான் சொல்றேன். சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சிக்கு உண்டான தேர்தல் வந்து நடக்கும். அங்க வந்து கவுன்சிலர்ஸு ஏன் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ கேண்டிடேட்ஸே அந்தந்த இடங்கள்ல அந்தந்த தொகுதிகள்ல எந்த மொழி அதிகமா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களோ, அந்த மொழி பேசுறவனே போட்டுறலாமே. அவன் என்ன வந்து நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சவுகார்பேட் அந்த மாரி இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து இந்த மாரி வந்து மாநகராட்சி தேர்தல்லாம் வந்து நிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க யார நிக்க வச்சாலும் அந்த நார்த் இண்டியன்ஸோட ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டா வந்து பார்க்கப்படுது. இது சவுகார்பேட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்னையில இருக்கக்கூட ஒரு சின்ன ஏரியால நான் சொல்லிட்டுருக்கேங்க. ஆனா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வட மாநிலத்தவர் ஓட்டு போட்டு ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா பவரும் இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்தாச்சு. ஸோ நான் பயம்லாம் முறுத்தல. வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்லல. ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி வந்து வேலைவாய்ப்புக்காக வர்றவங்க தங்களோட மாநிலத்தோட அரசியல் போக்கே மாற்ற போகிறாங்க அப்படின்னு இந்த 3 ஸ்டேட்ஸில் இருக்க மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 3 மாநிலங்களில் தான் இதோட இம்பாக்ட் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. எல்லாம் வந்து அங்கேயே தங்கிட்டு நல்லா இருக்கே இங்கேயே டேரா போட்டுடலாம், இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டுரிமையும் வாங்கிட்டு அந்த அரசியல் போக்கையும் வந்து மாற்றுறதுக்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சரி ஒரு இந்தியன் எங்கேயும் போய் தங்கக்கூடாதா, வாக்களிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்தியன் லா படி பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர்னா எங்கே வேணால் போகலாம், அவர் வந்து தங்கலாம், அங்கேயே வந்து அந்த குடியுரிமையின் படி வந்து தன்னோட ஓட்டிங் ரைட்டையும் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளோட ஆபத்தை நம்மளோட பிரச்சனையை தான் நம்ம பேச முடியும். ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான வட மாநிலத்தவர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்னை, கோயம்புத்தூர்,
திருப்பூர் அண்ட் ஓசூர் இந்த இடங்கள்லாம் வந்து வட மாநிலத்தவர் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஷா, ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பெரிய ஆபத்து வந்து நம்மளை சுற்றி இருக்குது. அதை நம்ம நிறைய பேருக்கு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவனும் ஒரு நார்த் இந்தியன் சொல்லி கடந்து போயிடுறாங்க. பல பேர் பங்களாதேஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இங்கே வந்து நைஸாக தங்கியிருக்காங்க. சில பேர் வந்து எப்படின்னே தெரியலங்க குடியுரிமையும் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த இடங்களில் ஆல்ரெடி ஒரு பவராக வந்து மாறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃபோர்ஸாக இப்போ மாறி நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க, செய்கிறாங்க. அதில் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. வராங்க, நம்ம அந்த வேலை செய்யலை அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்கன்னு சில பேர் கேட்குற கேள்வி வந்து கரெக்ட் தான். நம்ம ஆளுங்களை போயிட்டு அந்த வேலை தான் செய்யணும் நம்மளால் தள்ளவும் முடியாது. ஆனால் அப்படி இருக்கிறப்போ ஒர்க் பர்மிட்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டேட்குள்ளே வந்து வராங்க, யார் வேணால் வரட்டும். ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கவும் நிறைய இடத்துல போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்ஸில் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே போய்ட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்காம திருப்பியும் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து நிறைய பேர். மேபி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இல்லை யூஎஸ்ல, ஜெர்மனியில் போய் செட்டில் ஆகணும், ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே தவிர்த்து, இந்தியாவில் தமிழ்நாட்டை விட்டுட்டு வேற ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு நான் வேலையை வாங்கி அங்கேயே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிற தமிழர்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறேன். அந்த வகையில் இந்த நான் சொன்ன அந்த ஸ்டேட்ஸில், அதாவது அசாம், உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த மாதிரி எல்லாமே வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறதுனால, அது எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறப்போ இது வந்து ஒரு சொர்க்க பூமியாக தெரியறதுனால இங்கே நிறைய இடங்களும் இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே பல பேர் வந்து பேசியிருக்காங்க, பல யூடியூபர்ஸ் நம்மளும் பேசியிருக்கோம், நம்மளோட பர்த் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான மக்கள் தொகை அப்படின்றதும் இந்த நிலங்களுக்கு ஆக்குபை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஜன நெருக்கடி எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கனால இங்கேயே அவங்க வந்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு இடம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடக்கூடாது, அதுவும் நம்ம ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுங்கிறது ஹியூமன் டெண்டன்சி தான். அதனால் ஒருத்தன் வர்றான், ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒர்க் பர்மிட் அவனுக்கு வந்து போடணும். அவன் எங்கே போய் ஒர்க் பண்ணுறான், எந்த ஊரில் தங்குறான், எத்தனை பேர் வராங்க, திருப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபாவளி, ஹோலி டைமுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து எப்போ போகிறாங்க, எப்போ வராங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ண விதமாக இந்த ஒர்க் பர்மிட்டை பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். பட் அதற்குண்டான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்குதான்னு பார்த்தா இன்றைக்கி இருக்க ஒரு மெத்தனமாக தான் இருக்காங்க. சமீபத்தில் நிறையா செய்திகளை நீங்கள் வந்து கேள்விப்படலாம். எல்லாருமே வந்து தப்பு செய்கிறாங்க, அதாவது பாலியல் வழக்காக இருக்கலாம், தமிழன் தப்பே செய்ய மாட்டான்னு சொல்ல. ஆனால் அதிகமாக தமிழ்நாட்டில் ரீசன்ட் டைம்ஸில் சிறுமிகள், வயசான பெண்கள், அதாவது பாட்டிங்க அப்படின்னே சொல்லலாம், பெண்களை அதிகமான செக்ஷுவல் அசால்ட் யார் பண்ணுறா அப்படிங்கிற செய்தி கடந்த 2 வாரமாக என்ன வருதுன்னு நீங்களே வந்து நியூஸ் சேனல்ஸை ஸ்க்ரால் பண்ணி வந்து பாருங்கள். இதன் மூலியமாகவே வந்து க்ரைமில் கூட வட மாநிலத்தோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால் அவன் ஒர்க்கு வரான்றது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டேட்டோட செக்யூரிட்டிக்காக, ஏன் பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டிக்காகவே ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டாயமாக சீக்கிரம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர பட்சத்தில் அவங்க வர்றது போகிறது நம்மளால் மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒரு தப்பு செஞ்சுட்டு யாராவது ஓடி போயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க யார் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தர் மட்டும் இல்லை, ஆந்திராவிலேருந்து இங்கே ஒரு 10 பசங்க சாவகாசமாக பஸ்ஸில் வந்து தாம்பரத்தில் ஒரு 15 செல்ஃபோனை அடிச்சுட்டு திருப்பியும் பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே சாகசமாக போயிருக்காங்க. இது அவங்க பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ தமிழகத்தில் பல பேர் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து வாங்கும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொள்ளை அடிச்சுட்டு ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட ரோடு டிரான்ஸ்போர்ட்லாம் பக்கவாக இருக்கிறதுனால அதை பல மாநிலங்களில் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், இப்போது பல ஸ்டேட்ஸில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த ஊர்லேயே எப்படி வந்து பக்கத்து ஸ்டேட், அதாவது ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்து அதிகமாகிட்டாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அங்கே போகிறதுக்கான வழியே இல்லாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து சாமி தரிசனமே பண்ண முடியல. அப்படிங்கிற காரணம் என்ன வந்துச்சுன்னா, அதை சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே வந்து ஆந்திராவிலேருந்து வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு இடத்த பிடிக்கணும்னா அங்கே ஒரு தொழில் பண்ணணும், அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கணும். இதை பல ஸ்டேட்ஸில் போய் நீங்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம நிலத்தில் இருக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்காரனுக்கோ இல்லை வடக்குலேருந்து வரவனுக்கோ வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த வகையில் அவங்களால ஈஸியாக வந்து ஆக்குப்பை பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து டைரெக்டாக ஸ்டாப் பண்ணணும், நம்ம யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. பட் இந்த அவேர்னஸ்லாம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கவே மாட்டேங்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போது ஓட்டுரிமை பெற போகிறாங்க இல்லையா. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு அவங்களே வந்து சொன்னால் தான் தெரியும் அந்த ஸ்டேட்லேயும் ஓட்டுரிமை வச்சுருக்கானா இல்லை இந்த ஸ்டேட்லேயும் ஓட்டுரிமை வச்சுருக்கானா, 2 ஓட்டுரிமை வச்சுருக்கானா அப்படிங்கிறத அவனே வந்து சொன்னால் தான் தெரியும். இந்த ஒரு அவல நிலைக்கு வந்து இந்த ஒரு முடிவு வந்து தள்ளப்போகுது. அது மட்டும் இல்லாமல்
இங்கே நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கலாம், எம்பி எலெக்ஷனாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலர் எலெக்ஷனாக இருக்கலாம். நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நம்ம ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னா அந்த இஷ்யூ பேஸ்டாக ஒரு சித்தாந்தத்துக்கோ அண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு வேட்பாளருக்கோ போடுறோம் அப்படின்னா நம்ம அதோட ரூட்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டு ஓட்டு போடுவோம். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து போடுறது அப்படிங்கிறது நம்மளோட அதிகமாக பேசிக்லி வந்து ஒரு சின்ன காரணத்துக்காக தான் இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, ஏன் நம்ம ஆட்களும் நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஓட்டு போடுறதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி இந்த பிரஜைகள்லாம் ஓட்டு போடட்டும், அவங்களோட ஓட்டிங் உரிமையை வந்து யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஓட்டு போட்டு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு ரூட்டட் காஸ்க்காக வந்து ஓட்டு போடுவான், இங்கே இருக்கிற ரொம்ப நாள் பிரச்சனைக்காக ஓட்டு போடுவான், அவனுக்கு இங்கே இருக்கிற கல அரசியல் தெரியும், இல்லை அவனோட தேவைக்கே ஓட்டு போட்டு போகிறாங்க, அது அவன் இஷ்டம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு சாதகமாக முடியும். அது எந்த கட்சி? நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே விடை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுருப்பீங்க. ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஏன் காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்லாம் இங்கே செத்து போய் பல வருஷம் ஆகுதுங்க, திமுகவோட முதுகில் சவாரி பண்ணிட்டுருக்கு. ஆனால் பாஜக தங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தமிழ்நாட்டை பிடிக்க முடியல. ஏன் அதிமுகவை வந்து காலி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக காலியே ஆக மாட்டாங்களே, அந்த வகையில் பேக் டோரில் போய் பிடிக்கலாம் பார்த்தா பிடிக்க முடியல. அப்போ தமிழ்நாட்டை எப்படி பிடிக்கிறது? நார்த் இந்தியன்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டை வந்து படையெடுத்து மன்னமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டா என்ன? இங்கே பாரு, இங்கே நீ சிறுபான்மையாக இருக்க, ஒரு 10% இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று அடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க, உங்களை ஓட விட்டுருவாங்க. அதனால் வந்து நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் வந்து வேணும், நீங்கள் இங்கேயும் வந்து இந்தியான்ற உரிமையோடு வாழணும் அப்படின்னா பாஜகன்றது நிறுத்தக்கூடிய நம்ம வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு உங்க மேலே எவனா ஒரு தமிழுக்கு கை வச்சானா நான் கேள்வி கேட்பேன்யா, உனக்காக நான் இருக்கேன்யா. ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சிட்டிசனுக்கு ஹிந்தி கட்சி பிஜேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டானா, இங்கே இருக்கிறவன் நம்மள வேற இங்கே கம்மியாக இருக்கிறோம், நம்மளை எப்போ வேணா துரத்திடுவாங்க, அடிச்சிருவாங்களோ பிடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த பயத்தை தூண்டி விட்டா போதும், ஈஸியாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படி இருக்கிறப்போ ஓட்டு அப்படிங்கிறது பிஜேபியிலேருந்து நிறுத்தப்படுற ஒரு தமிழக வேட்பாளருக்காக இருந்தாலும் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் மட்டும் ஹிந்தின்றதை தாண்டி நிற்கக்கூடிய வேட்பாளரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நார்த் இந்தியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிஜேபி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புலாம் இல்லைங்க. இதுதான் அவங்களோட பிளானே. தமிழகத்தை அவங்க பிடிக்கிறதுக்கு முக்கியமாக சவுத் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்க உடைக்கிறதுக்கு முக்கியமாக வச்சுருக்க ஒரு பெரிய ஆயுதமே இங்கே நிறைய வடக்கர்களை கொண்டு போயிட்டு குடியமர்த்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அரசியலை வெளியிலேருந்து தமிழ்நாட்டின் அரசியலை உடைக்காமல் உள்ளேருந்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானே. அதை அவங்க செயல்படுத்த ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கு ஆல்ரெடி சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வந்து பலியாடாக மாறிடுச்சு. அதோட ரிசல்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது தமிழகத்தின் அரசியலை மாற்றும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், நான் உங்களை பயமுறுத்துறேன்னா? இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் டிராவிடியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கலாம். பல பேர் வந்து தமிழ் நேஷனலிசம் ஐடியாலஜி ரொம்ப ஒத்து போகுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த ரெண்டு ஐடியாலஜியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவங்க எல்லாருமே ஓட்டுரிமை பெற்று இங்கே ஓட்டு போடுறதுனால நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான் ஒரு ஆப்பு விழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது டிராவிடியன் ஐடியாலஜிக்கு அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வந்து மாநில சுயாட்சின்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியத்துலேயும் ஒரு கருத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா வந்து மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சியை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். பல விஷயங்களுக்கான உரிமையை வந்து நாங்களே நிர்ணயிக்கணும், எங்களோட உரிமையை வந்து நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் வந்து பறிச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி மாநில சுயாட்சியை நோக்கி நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி நார்த் இந்தியன்ஸ் வந்து ஓட்டு போட ஆரம்பித்தாங்க இங்கேயே செட்டில் ஆகி அப்படின்னா மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குள்ளாக மாறிடும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. குழந்தை பிறப்பு விகிதம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆவரேஜ் படி பார்த்தா இறப்பு விகிதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வீடியோ பேசியிருக்கோங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் வந்து பொருத்தி மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் பயமுறுத்தலை, நீங்கள் எல்லாருமே பயப்படணும், யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட கடத்தணும் இந்த செய்தி அப்படிங்கிறனால தான் இந்த காணொலி பண்ணேன். மற்றபடி வந்து எந்த ரேஸுக்கோ இங்கே வந்து யாரோ வந்து பிழைக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதிரான காணொலி இல்லை. இது நம்மளோட அரசியலை நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும். நம்மளோட அரசியலை வேற யாராவது வந்து தீர்மானிச்சா அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் மாதிரி மாறிடுவாங்க. நம்ம தான் ஏதோ ஒண்ட வந்த அகதிகள் மாதிரி மாறிடுவாங்க.